வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கான கொஷின் பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேங்கில் கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கை படிச்சிருப்பாங்க. ஸோ காமன் கொஷின் பேப்பருங்கிறதுனால ஒரு சில கொஷின் புக் பேக்கில் இருந்தும் கொடுத்துருப்பேன், இன்சைடில் இருந்தும் கொடுத்துருப்பேன். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மனித அண்ட செல்லின் படத்தை வரைந்து பாகம் குறிக்கவும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு பயோஜுவாலஜி ஆகட்டும், பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஆகட்டும், இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் ட்ரா த டயக்ராம் ஹியூமன் ஓவம் அண்ட் லேபிள் பார்ட்ஸ். ஸோ நமக்கு ஸ்போம் ஆகட்டும் ஓவம் ஆகட்டும் கண்டிப்பாக பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு அப்படிலாம் 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் கட்டுப்பாடு மையம் எவ்வாறு, ஹைப்போதாலமஸ் கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் ஸ்பெர்மடோஜெனிசிஸ் ஹவு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இயல்பான பார்வையுடைய ஆண் நிற குறியீடு கொண்ட பெண்ணை மணக்கும் போது உண்டாகின்ற F1 மற்றும் F2 தலைமுறை குழந்தைகளின் நிலை என்னவாக இருக்கும். இஃப் a நார்மல் விஷன் ஃபார் மேன் மேரேஜ் ஃபார் கலர் பிளைண்ட் விமன், வாட் மைட் பி கண்டிஷன்ஸ் ஆஃப் F1 அண்ட் F2 சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஒரு இனக்கூட்டத்தில் A அல்லிலின் நிகழ்வெண் 0.2 எனவும் A அல்லில் நிகழ்வெண் 0 எனவும் இருந்தால் P + Q = 1 டேஷ் ஆகும். அடுத்த தலைமுறையின் சந்ததிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்கப்படும். பெறப்பட்ட பண்புகளின் மரபு கடத்தல் கோட்பாடு பரிணாமிகளுக்கு பயன்படும் என நீ நினைக்கிறாயா? அப்படியெனில் உனது கருத்தினை விளக்குக. Do you think the theory inheritance of acquired characters applicable evolution? Explain your idea. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு மந்தமான பெறப்பட்ட நோய் தடை காப்பிற்கு ஊக்கித்துளங்கள் அவசியம் ஏன்? பூஸ்டர் டோசேஜ் எசென்ஷியல் ஃபார் பாசிவ் அக்வைர்டு இம்யூனிட்டி ஒய். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைமாலஜி எனப்படுவது யாது, அதன் பயன்களை எழுதுக. வாட் இஸ் நோன் as சைமாலஜி, ரைட் த யூசஸ். இந்தியாவில் உயிரி பல்வகை இடங்களை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த பயோடைவர்சிட்டிஸ் ஆஃப் ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா. அழியும் நிலையில் உள்ள சிற்றினங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த கால்ட் என்டாஞ்சர் ஸ்பீசிஸ், எக்ஸ்பிளைன் வித் இன் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ இதான் 3 மார்க் கொஸ்டின். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஆண் தேனி 16 குரோமோசோம்களையும் அதே சமயம் பெண் தேனி 32 குரோமோசோம்கள் கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம். இந்தியாவில் ஆம்னியோசென்டென்சிஸ் சட்டப்பூர்வமாக தடை விதிப்பது ஏன்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. Why stationary ban imposed amniocentesis in India? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தோன்னா ஆனா பெண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை தான் இது. ஸோ இதை வந்து ஏன் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஒரு டிஎன்ஏவின் முனைகள் 5-3 குறிக்கப்பட்டுள்ளது. இது எதனை விளக்குகிறது? The 2 ends of DNA are designed for the symbols 5-3 explain it. மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த withdrawal symptoms of alcoholic addicts. மனிதனின் HIV தொற்று ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேட் உதவியால் நடைபெறுகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது என விளக்குக. ஹியூமன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் HIV கேரியட் அவுட் பை த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர், எக்ஸ்பிளைன் ஹவு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகிழிகள் இனிமேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கழிவாக இருக்க போவதில்லை. இதற்கு உயிரி தீர்வு என்ன? பயோ ரெமலேஷன் தான் அப்படி கேட்டிருக்காங்க. எ பிளாஸ்டிக் ஆர் நோ மோர் என்விரான்மெண்டல் அசார்ட்ஸ் இன் வேஸ்ட், வாட் இஸ் எ பயோ ரெமடியல் சொல்யூஷன்ஸ் ஃபார் இட். ஜீன் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் யுத்திகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த 2 strategies ஆஃப் இன் ஜீன் தெரப்பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக வெப்ப வேறுபாடுடைய உயிரிகளை குறை வெப்ப வேறுபாடு உயிர்களும் ஏற்படுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் யூரிதெர்ம்ஸ் அண்ட் ஸ்டெனோதெர்ம்ஸ். மனிதனும் இயற்கையும் ஒருவரை தங்கள் தேவைக்கு மதிப்பளித்து வாழ்ந்தால் இணைந்து வாழும். இத்தகைய வாக்கியத்தை MAB திட்டத்தின் மூலம் விளக்குக. ஹியூமன் பீயிங்ஸ் நேச்சர் கோ எக்ஸ்டென்ஸ் வில் ரெஸ்பெக்டிங் ஃபார் ஈச் அதர்ஸ் நீட், எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் வித்தின் MAB ப்ரோக்ராம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின். இதில் இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மனிதனில் நடைபெறும் கருவுறுதலை விளக்குக. பல வகையான மலட்டுத்தன்மை சோதனை குழாய் குழந்தை ஒரு தீர்வாக அமைகிறது. இத்தொழில்நுட்பத்தை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஃபர்டிலைசேஷன் இன் ஹியூமன் பீயிங். டெஸ்ட் டியூப் பேபி சொல்யூஷன் ஃபார் மெனி ஃப்ரம் த இன்ஃபிர்டிலிட்டி, எக்ஸ்பிளைன் ஃபார் டெக்னிக். இன மேம்பாட்டின் முறைகளை பற்றி எழுதுக. அல்லது
ஏஆர் எமர்சன் சிற்றினமாக்களை எவ்வாறு வரையறை செய்துள்ளார், இதன் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. கமெண்ட் ஆன் த மெத்தட்ஸ் ஆஃப் யூஜின்ஸ், define specification according to the ஏஇ எமர்சன்ஸ் இந்த எக்ஸ்பிளைன் டைப் ஆஃப் giving the suitable example. அண்ட் த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதிரி பாலூட்டி உட்கருவின் அளவு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மற்றும் மோனாட் முன்மொழிந்த லாக்வோப்ரான் மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த கிளாசிக்கல் மாடல்ஸ் ஆஃப் லாக்வோப்ரான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ்டு பை ஜேக்கப் அண்ட் மோன். பிளாஸ்மோடியத்தின் பாலிலா இனப்பெருக்க முறையினை விளக்குக. ஸோ அதுக்கு கீழே எலைசா சோதனை மூலம் எய்ட்ஸ் நோயினை கண்டறியும் முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த செக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளாஸ்மோடியம். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் அண்ட் எலைசா. இனக்கூட்டத்தின் வளர்ச்சி மாதிரி விளைவுகளை விளக்குக. மிகை உணவூட்டத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம். டிஸ்கிரைப் த பாப்புலேஷன் growth ஆஃப் மாடல் கர்வ்ஸ். ஹவு கேன் கண்ட்ரோல் தி யூட்ரோபிகேஷன். ஸோ இதில் இருக்கிற 5 மார்க் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீம்பால் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் ஏதேனும் ஒன்றினை எழுதுக. வாட் இஸ் கோலோஸ்ட்ரோம், ரைட் எனி ஒன் சிக்னிஃபிகன்ஸ். தாய்சே இணைப்பு திசு ஒரு நாளமில்லா சுரப்பி திசு நியாயப்படுத்துக. பிளாசண்டா இஸ் அண்ட் எண்டோக்ரைன் டிஷ்யூ ஜஸ்டிஃபை. ஹங்டன் கொரியா என்றால் என்ன. வாட் இஸ் ஹங்டன் கொரியா. குவி பரிமாணம் மற்றும் விரிபரிமாண நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன், இது நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லியல் தனிமைப்படுத்தல் என்றால் என்ன. வாட் இஸ் நோன் அஸ் சைட்டாலஜிக்கல் ஐசோலேஷன். வேதி நடுவர்கள் எவ்வாறு உடற்செயலில் சார்ந்த தடைகளாக செயல்படுகின்றனர். ஹவு டஸ் கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ ஃபிசியாலஜிக்கல் பேரியர்ஸ். இயற்கை வேளாண்மையின் முக்கிய பண்புகளை எழுதுக. ரைட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். சிவப்பு பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டுள்ள 8 வகையான சிற்றினங்கள் யாவை. வாட் ஆர் த 8 கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் ரெட் லிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் 1/3 பேர் தண்ணீர் தட்டுப்பாட்டால் அவதி உருவார்கள். ஆதலால் நீர் மாசுபாட்டினை தடுக்க எந்த வகையான தடுத்தல் முறையினை கையாளலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரீஜெனரேஷன், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். எவையேனும் 3 வைரஸ் பால்வினை தொற்று நோய்களையும் அதன் அறிகுறிகளையும் எழுதுக. டிஸ்கிரைப் எனி 3 வைரல் எஸ்டிஐ, மென்ஷன் த சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித மரபணு திட்டத்தின் முக்கிய இலக்குகளை எழுதுக. ரைட் த மெயின் கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். பேசிலரி சீதபேதி மற்றும் அமீபிக் சீதபேதி ஒப்பிடுக. கம்பேர் த கான்ட்ராஸ்ட் பேசிலரி டிசென்ட்ரி, அமீபியாபிக் டிசென்ட்ரி. உதவி பெறும் வாழ்க்கை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் இஸ் கமன்சாலிசம், எக்ஸ்பிளைன் தின் எக்ஸாம்பிள். மரபு மாற்றப்பட்ட பயிர்களில் கிரைஜீனின் பங்கினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் கிரைஜீன்ஸ் இன் ஜெனட்டிகலி மாடிஃபைட் கிராப்ஸ். மரபில் மாற்றப்பட்ட உயிர்களை சுற்றுச்சூழலில் கவனக்குறைவாக விடுவிக்கும் போது சமயங்களில் எதிர்சூழலில் விளைவுகளை உண்டாக்கின்றன. மரபில் மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துகள் யாவை. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. டி எலாபரேட்டட் ஃபார் ரிலீஸ் ஆஃப் GMO genetically modified organism into environmental have a negative ecological effects in right for possible risk of GMO. பசுமை இல்ல வாயு விளைவு இல்லாவிட்டால் பூமி என்னவாக இருக்கும். How would be the earth without in greenhouse effect. ஒரு குழந்தையின் தைமஸ் செயல் நலிவுறுக்க கற்பனை செய்க. அதன் வகையான விபரீத விளைவுகளை அக்குழந்தை எதிர்கொள்ளும் சுருக்கமானவர்களை விவரி. இமேஜின் ஃபார் atrophy for thymus occurs in for child. What will be series of consequence of child would be facing, explain briefly. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா மகப்பேறு மற்றும் பாலூட்டுதலில் ஆக்சிடாசின் மற்றும் ரிலாக்சின் ஹார்மோன்களின் பங்கினை விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையை வரையறு, அதற்கான காரணங்களை எழுதுக. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆக்சிடாக்சின் ரிலாக்சின். டிஃபைன் இன்ஃபர்டிலிட்டி, ரைட் த காசஸ். மனிதனில் காணப்படும் பால் குரோமோசோம்களின் இயல்பு மாற்றம் பற்றி விவரித்து எழுதுக. டார்வினோட குருவிகள் கேட்டிருக்காங்க. கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் அல்லோசோமல் அப்நார்மல்ஸ் இன் ஹியூமன் பீயிங். டார்வினிசம் ஃபிட்னஸ் ஆஸ்திரேலியன், அது கேட்டிருக்காங்க. அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த பறவை, அதாவது பைப். மரபணு குறியீட்டின் சிறப்பு பண்புகளை பட்டியலிடுக. யூகேரியட்டுகளின் படியெடுத்தல் நடைபெறும் முறைகளை விளக்குக. லிஸ்ட் ஆஃப் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட். எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூகேரியாட்டிக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாலிமரை சங்கிலி வினையை பயன்படுத்தி விரும்பிய மாதிரியில் எவ்வாறு மரபணு பெருக்கம் செய்யப்படுகின்றன. மனிதர்களில் அதிகமாக பரவலாக காணப்படும் 2 புழுவின நோய்கள் பற்றி எழுதுக, அவற்றை விவரிக்கவும். How is amplifications of gene samples interest of carried using PCR. What is 2 most prevalent helminthic disease human being. அயல்நாட்டு இனங்களின் உள்தோற்றம் பற்றி விவரிக்கவும். ஒவ்வொரு உயிரியும் அதன் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வினைபுரிகின்றன. உயிரற்ற காரணிகளுக்கு விலங்குகளுக்கு உள்ள துலங்கல்கள் வகைகளை விளக்குக. Explain the exotic species invasion. Very living organism respond for the environmental. Explain the various type or with organism respond for the abiotic condition. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் நீங்கள் பார்த்தாலே போதும், காமன் கொஷின் பேப்பர் தான். கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின் பேங்க் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் 2 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சைமாலஜி நல்லா படிச்சுக்கோங்க. டிஃபைன் சைமாலஜி. இன்ஹூமின் என்றால் என்ன? வாட் இஸ் இன்ஹூமின்? இந்தியாவில் காணப்படும் மிக உயிர் இன பல்வேறு பெயர்களை எழுதுக. நேம் த ஆஸ்போர்ட்ஸ் பவுண்ட் இன் இந்தியா. கேரியான் நுண்மாதிரி ஆய்வு குறிப்பு வரைக. ஹேலோன்ட்ரிக் ஜீன் என்பவை யாவை? கருக்குழல் தடைமுறையில் இருந்து விந்துக்குழல் தடைமுறையினை வேறுபடுத்துக. டிஃபரண்டேட் டியூப் அகாடமி வாஸ் அகாடமி. காலாசார் என்றால் என்ன? வாட் இஸ் காலாசார்? ஒற்றை மைய இரட்டை மைய நிலை என்றால் என்ன? வாட் இஸ் ஹாப்ளோ டிப்ளாய்டி? கீழ்கண்ட நோய்களுக்கு நோய் காரணியினை எழுதுக. காலரா, சாதாரண சளி, சிக்கன் குனியா, பூபோனிக் பிளேக். ரைட் த காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் த டிசீஸ். காலரா, காமன் கோல்டு, சிக்கன் குனியா, பூபேனிக் பிளேக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். கோவர் செட்டுகள் என்பவை யாவை? வாட் இஸ் கோவர் செட்டுகள்? தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது யாது? அதன் பயன்கள் பற்றி குறிப்பு எழுதுக. வாட் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ஆட் ஏ நோட் இன் யூசஸ்? விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கும். டிராண்ட் லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெமட்டோசோவான். ஆர்என்ஏவிற்கும் டிஎன்ஏவிற்கும் உள்ள அமைப்பு சார்ந்த வேறுபாடுகள் 3 எழுதுக. வாட் ஆர் த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ? தண்டு செல்கள் என்பவனை யாவை? மருத்துவத்துறையில் அதன் பங்கை விளக்குக. வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ்? எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் இன் மெடிசன். கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. கிளாசிஃபை ஃபெர்டிலைசேஷன் பேஸ்ட் அப்பான் பர் கிளாஸ் ஆஃப் இன்அக்ரன்ஸ். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்கள் எழுதுக. வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங்? ரொம்ப இம்பார்ட்டண்ட். பனிக்குடை துளைப்பு என்னும் வளர்க்குழல் பால் கண்டறியப்படும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது தேவையா? உனது கருத்தை தெரிவிக்கவும். உயரமான மலைப்பகுதிக்கு செல்லும் மக்கள் சில நாட்களுக்கு தங்களை எவ்வாறு சூழலுக்கு ஏற்பவங்க இணக்கமாக்கிக் கொள்கிறார்கள்? ஹவு டு பீப்புள் அக்மலைஸ் ஃபார் ஹையர் ஆல்டிடியூட் ஃபார் வித்தின் ஃபியூ டேஸ்? ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் ஓவம் ஃபஸ்ட் கிளாஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டசெல்லின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் விவரிக்கவும். குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம், அதன் மற்ற பயன்பாடுகளை குறிப்பிடு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் அப்படி கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித்தின் ஃபார் நீட் லேபிள் அண்ட் டயக்ராம். வாட் இஸ் எ டெக்னிக் விச் இன் யூஸ்டு ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் கிரிமினல்ஸ்? கிவ் த அதர் அப்ளிகேஷன். டார்வினிய கோட்பாடுகளுக்கு முக்கிய எதிர்கருத்துகள் யாவை? உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. மென்ஷன் த மெயின் அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காஸ்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் புழுவின் பெயர் எழுதுக. யானைக்கால் நோயின் அறிகுறிகளை எழுதுக. இந்நோய் எவ்வாறு பரவுகிறது? அல்லது மாசுபடுத்திகள் என்பவையாவை அவற்றை வகைப்படுத்துக. ரைட் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் நீங்கள் ஆஃப் ஐடிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு காமன் கொஷின் பேப்பருக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் ஆர் புலிட்ஸ் அண்ட் கிளான்சிபைடம்? மனித மரபணு வரப்பட்டத்தின் சிறப்பியல்புகளை எழுதுக. இருவேறு சிட்னிங்களுக்கு இடையே சார்புகளை அட்டனுடன் வகைப்படுத்துக. ரைட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். டேப்லெட் த அனலைஸ் ஃபார் 2 ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன். நிணநீர் முடிச்சின் அமைப்பை படம் வரைந்து விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுச்சேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. இந்த 2 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த ஆஃப் ஐடிக்கு இதை நம்ம எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோட்ஸ் ஆஃப் இன் டயக்ராம். எக்ஸ்பிளைன் ஹவு ரீகாம்பினேட் இன்சுலின்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கொஷின் பேங்க் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் லெசனில் இந்த பிளாஸ்மோட்டோமி என்றால் என்ன? வாட் இஸ் பிளாஸ்மோட்டோமி? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மிடோஜெனிசிஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன். மேயர் ரோகிடான்ஸ்கி குறைபாடு என்றால் என்ன? வாட் இஸ் மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம்? லைனேஷேஷன் என்றால் என்ன? வாட் இஸ் லைனேஷேஷன்? ஓகசாகி துண்டங்கள் என்றால் என்ன? வாட் ஆர் த ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்? உயிரி தீர்வு என்றால் என்ன? வாட் இஸ் பயோ ரெமடியேஷன்? பாட்னிலையும் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து செந்தரவு புத்தகம், இதை பற்றி உனக்கு தெரிந்தது என்ன? ரெட்டடா புக், வாட் இஸ் நோ அபவுட் இட்? உணவூட்டம் என்றால் மிகை உணவூட்டம். டிஃபைன் யூட்ரோபிகேஷன். சின்னம்மை நோய்க்கு எதிராக தடுப்பூசி தயாரிக்கப்படவில்லை ஏன்? வேக்சின் இஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அகேன்ஸ்ட் இன் சிக்கன் பாக்ஸ், ஒய்? ஸோ 3 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இணை உயிரி நிலை இனப்பெருக்க நிலையிலிருந்து வேறுபடுத்துக. ஜுவாலின் ஸ்பேஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்பேஸ். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ரீட் வெல். முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகம் குறி. ட்ரா த லேபிள் ஸ்கெட்ச் இன் ஸ்பெர்மட்டோசோவான். அடுத்து பார்த்தோன்னா கருக்குழல் தடை மற்றும் விந்துக்குழல் தடை வேறுபடுத்துக. திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகளை எழுதுக. ஹீமோகுளோபினின் பணிகள் யாவை? நொதிகளின் வரையறை. பிசிஆர் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறப்பு வீதம் இறப்பு வீதம். நொட்டாலிட்டி அண்ட் மொட்டாலிட்டி. எய்ட்ஸ் ஒரு நோய் அல்ல, ஆனால் இது மற்ற உயிரிகளிடம் தாக்குவதற்கு உதவி புரிகிறது. எய்ட்ஸ் இஸ் நாட் டிசீஸ் பட் இஸ் ஃபேக்கல்டிஸ் ஃபார் அட்டாக் இன் அதர் ஆர்கானிசம், ஒய்? ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி. ஸோ ஃபீமேலில் வந்து பார்த்தோன்னா 28 டேஸ்க்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா இது நடக்கும். இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மலட்டுத்தன்மை என்றால் என்ன? மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்பேஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். வாட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி? ரைட் த காசஸ். மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பு. டார்வின் குருவி. ரைட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். டார்வின் ஃபிஷஸ். நலமுடன் வாழ மேற்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை மாற்றங்கள். முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை தடைக்காப்பு துலகங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
What are the steps in adapted to the lead the healthy lifestyle? Write the difference between primary and secondary human response. விலங்கு நகலாத்துடைய நன்மை தீமை. இனக்கூட்ட பரவல் என்றால் என்ன? What are the advantages of descendants of cloning? What is population dispersion of type? உயிரி பல்வகை பாதுகாப்பின் புராண உத்திகள். கழிவுநீர் சுத்திகரிப்பின் நிலைகளை விளக்குக. Write the general strategies in conservation. Explain the process of sewage treatment. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த கொஷின் பேங்க் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு உயிரி தீர்வு என்றால் என்ன, வாட் இஸ் பயோ ரெமடியேஷன், அதே மாதிரி ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், உயிரி பல்வகைத்தன்மையின் 3 நிலைகள் யாவை, ஆண் பெண் இருப்பாளரும் பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நல்லா பார்த்துக்கணும், மலேரியா வகைகளும் அதற்கான நோய் காரணிகளை அட்டவணைப்படுத்துக, டேப்லெட் த டைப்ஸ் ஆஃப் மலேரியா வித்தின் த காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ், ஒரு சிறந்த கருத்துரை அமைப்பின் பண்புகள் யாவை, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஐடியல், அது கீழே குறுக்கு மரக்கு கடத்தல் என்றால் என்ன, சாதாரண சளிக்கு எதிராக தடுப்பூசி மருந்தை உற்பத்தி செய்ய முடியாது, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், why do you think for not possible produce the vaccine second with common cold, மரபு கால்வழி மரபு தொடரில் பயன்படுத்தப்படும் மரபு குறியீடு எதுவும் 4 எழுதுக. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணதை பார்த்துக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒப்பீடு வயது கணக்கீடு முறை முழுமையான வயது கணக்கீடு முறை வேறுபடுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா இடியோனெல்லா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இடியோனெல்லா சக்கையான்சிஸ், இடியோனெல்லா சக்கையான்சிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனித அண்டசெல்லின் அமைப்பை படமறிந்து பாகம் குறி, ஓவம் டயக்ராம் கேட்டிருக்காங்க 3 மார்க்கில். மனித மரபணு தொகுதி நுட்பத்தின் இலக்குகள் 3, ரோசி எவ்வாறு இயல்பான பசுவிலிருந்து வேறுபடுகிறது, இனப்பெருக்க முறையின் அடிப்படை பண்புகள், குரோமோசோம் தொகுப்புரைப்படும் பயன்கள், குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டுன்னு விளக்கும். எக்ஸ்பிளைன் த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலூட்டும் கால மாதவிடாயானது எவ்வாறு ஒரு இயற்கை கருத்தடை முறையாக செயல்படுகிறது, ஹவு டஸ் த லாக்டோஷனல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் விந்து செல்லோட அமைப்பு அடிக்கடி கேட்குறாங்க, மரபு குறியீடுகளோட சிறப்பு பண்பு, அதே மாதிரி உயிரின தோற்றம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூரி மில்லர் எக்ஸ்பிரிமெண்ட், உயிரி பல்வகம் இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக, டிஸ்கிரைப் த ஆரிஜினல் லைஃப் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் யூரி மில்லர், லிஸ்ட் த வேரியஸ் காஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ், மனிதனில் நடைபெறும் பிளாஸ்மோடிய வாழ்க்கை சுழற்சியை விளக்குக, சுழல் சுகாதார கழிவுறைகள் பற்றி சுருக்கமாக விவரிக்கவும், நெகிழி கழிவுகளுக்கான தீர்வுகள் என்ன, எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன், டிஸ்கஸ் த briefly for ecos and toilet, what are the remedies of plastic wastes. ஸோ இந்த கொஷின் பேக்கில் கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூக்ளியோசோம் உருவாகும் முறையினை விவரிக்கவும், மண்ணின் பண்புகள் பற்றி விளக்குக, எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம், ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன் சாயில், இம்யூனோகுளோபின் தகுந்த வரைபடத்துடன் விளக்குக, பிசிஆரின் பயன்பாடுகளை கூறுக, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோகுளோபின் சூட்டபிள் டயக்ராம், வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு முதுநிலை என்றால் என்ன, வாட் இஸ் த செனன்ஸ் அண்ட் பேஸ் ஆஃப் லைஃப், விந்து திரவத்தில் அடங்கியுள்ளவை யாவை, போக்சோ சட்ட முக்கியத்துவை, படியெடுத்தல் என்றால் என்ன, தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாய்வு, அமிபியாக்சிஸ், சைமாலஜி, பெருந்திரள் மரபற்று போதல், கொரோனா வைரஸ் ஒரு ஆரணிய வைரஸ் அடிப்படையில் பிசிஆர் தொழில்நுட்பம். இது ஸோ இதெல்லாம் இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்குறாங்க. கருக்குலை, சிசுக்குலை, எரித்ரோபிளாஸ்ட்டு, மனித நோய்க்கு எதிராக தடுப்பூசி உள்ளதா, மலேரியா நோய்க்கு எதிராக தடுப்பூசி உள்ளதா, உனது விடையை காரணம், ஹீமோகுளோபின் படமறிந்து பாகம் குறி, நுண்ணுயிரி எரிபொருள் கலன் பற்றி சிறு குறிப்பு வரைக, வேறுபடுத்துக, மிகை வெப்ப வேறுபாடு உயிரி, யூரிதேர்ம்ஸ், ஸ்டோனோதேர்ம்ஸ், சிறந்த மண்டல பல்வகைத்தன்மை, நாம் மிகை ஊட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், பல்திறன் குறுத்திறன் என்றுக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் மனித கருப்பையை தகுந்த வரைபடத்துடன் விளக்கவும், நமது இந்தியா நாடு முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் யூட்ரிஸ், நீட் டயக்ராம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, புரத உற்பத்தியில் மொழிபெயர்த்தல், மரபணு குறியீடுகளின் சிறப்பு பண்பு, ஆடிவின் பக்லா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏதேனும் இந்த பாக்டீரியா நோய், எக்ஸ்பிளைன் த பாக்டீரியல் டிசீஸ், இயல்பு கருத்தடை காப்பு, பிசிஆர், ஹவ் எக்ஸ்பிளைன் த இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப், நீரின் முக்கிய பண்புகளை பட்டியலிடுக, மருத்துவக் கழிவு மற்றும் மின்கழிவுகள் எவ்வாறு மேம்பாடு செய்யலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்றதுனால 38 டிஸ்ட்ரிக்குமே வந்து ஒரே மாதிரி கொஷின் பேப்பர் தான் கேட்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே 70 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படின்றது மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் இருக்குது. தேங்க்யூ.